தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவகரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிகளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 95ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது நாம் தியானிக்கிற ஒவ்வொரு சங்கீதமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய வழிவகுக்கிறதா இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தவறாமல் இந்த சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தியானியுங்கள். பிரியமானவர்களே, அதாவது இந்த சங்கீதம் முதலாவது பார்க்கும்போது இது மொத்தம் 95ஆம் சங்கீதத்தில் 11 வசனங்கள் இருக்கின்றது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1-2 வசனங்கள் தேவனுக்கு செலுத்துகிற மகிமையை குறிக்கின்றது. 3 முதல் 7 வசனங்கள் தேவனுடைய மகத்துவத்தை குறிக்கின்றது. அதாவது தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர் என்பதை குறிக்கின்றது. 8 முதல் 11 வசனங்கள் தேவ ஜனங்களின் மகிமை இழந்த நிலை என்று சொன்னால் மிகையாகாது. பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கும்போது 1ஆம் வசனத்துல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தம் பண்ண கடவும் வாருங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நாம கர்த்தரை பாட வேண்டும். வேதத்திலே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்கே அந்நாளில் தெபொராலும் அபினாமின் குமாரனாகிய பாராக்கும் பாடினதாவது 1-2 நியாயாதிபதிகள் 5:1-2 வசனங்கள்ல அந்நாளிலே தெபொராலும் அபினாகமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிகட்டின நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்த நிமித்தம் அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி பார்க்க. 3ஆம் வசனத்துல ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளை செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். 5ஆம் வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. 20ஆம் வசனத்துல விழி விழி, தெபொராலை விழி, பாட்டு பாடு, பாராக்கே எலும்பு, அபினகாமின் குமாரனை உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அங்கே வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிஸ்ராவோட யுத்தம் பண்ணின. 23 வசனத்துல பார்க்கும்போது மேராசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. 31ஆம் வசனத்துல கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறவர் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. பாடினார்கள், பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஏன் அன்பு தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி நீ பாடு, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். 2ஆம் வசனத்துல துதித்தலுடனே அவர் சந்நிதி முன்பாக வாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக வாங்க, வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me, come to me. Lord says, come to me, I will give you peace. ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடைய, சமுத்திரம் அவருடையது, அவரே உண்டாக்கினார். பிரியமானவர்களே, சமுத்திரத்திற்கு இந்த தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். The angel of sea, சமுத்திரத்திற்கென்று தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். அதற்கென்று சமுத்திரம் கர்த்தருடையது, அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜபிக்கணும் என்று கற்றுத்தருகிறது இந்த வேத வசனம். அவர் யாருடைய தேவன்? அவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. Lord is my shepherd. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வசனம் சொல்கிறது, 40 வருஷமாய் 10ஆம் வசனத்துல 40 வருஷமாய் நான் அந்த சந்தியை ஆலோசித்து அவர்கள் வலுவு போறது இருதயமுள்ள ஜனம் என்னுடைய வழிகளை அறியாத என்று சொல்லி என்னுடைய இழப்பாறுகளை அவர் பிரவேசிப்பது என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருஷமாய் நான் சந்ததியை ஆலோசித்து. பிரியமானவர்களே,
இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். வனாந்தர பாதையிலே அவர்களை நடத்தின பொழுது அவர்களுக்கு அவருடைய காலில் போட்ட செருப்பு பழசாகல, அவருடைய ட்ரெஸ் பழச அவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.